உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆன் ஏராளமான உபதேசங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சிறந்த மனித குல வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்தது. ஆனால் அதில் சொல்லப்பட்ட உபதேசங்களை நாம் நம்முடைய வாழ்வில் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மை என்ன செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்து சரிபார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்களினுடைய நிலையாக இருக்கிறது என்பதை நாம் மறக்கவே முடியாது. திருமறை குர்ஆன் ஏராளமான அறிவுரைகளையும் போதனைகளையும் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் திருமறை குர்ஆன்ல படிக்க முடியும். தொழுகை குறித்து ஏராளமான இடங்களில் அல்லாஹ் பேசுவான். ஆனால் அந்த வசனங்களை எல்லாம் யார் தொழாமல் இருக்கிறாரோ அவர்களிடத்தில் சென்று இந்த வசனம் இருக்கே தெரியுமான்னு கேட்டா தெரியும், தொழ வேண்டும் என்பதை 100% மறுக்காமல் ஒப்புக்கொள்வார். ஆனால் ஏன் அதை தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்க தயக்கம், அதை ஏன் செயல்படுத்துவதில் ஒரு சுணக்கம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், இந்த உலக வாழ்வில் இருக்கக்கூடிய மோகம் நம்மை என்ன செய்கிறது, பல நேரங்களில் இறைவன் விதித்த கட்டளைகளை, இறைவன் விதித்த எல்லைகளை மீறி நாம் செயல்படுவதற்கும் அதை புறந்தள்ளுவதற்கும் காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளதான் வேண்டும். ஆனால் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபி தோழர்கள் பல பேருடைய வரலாறு படிப்போம். நாம அதில் ஒரு துளி அளவும் நாங்கள் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை, ஆண்களோடு நாங்களும் மார்க்கத்தில் போட்டி போடக்கூடியவர்கள், அவர்கள் நன்மையை சம்பாதிப்பதை போன்று நாங்களும் நன்மைக்காக உழைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி நபி தோழியர்களும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை செவியேற்றால், இந்த தூதருடைய போதனைகளை செவியுற்றால் அதை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி முத்தகீன்களுக்கு, நல்லவர்களுக்கு, முன்னோடிகளுக்கு உதாரணமாக நாங்களும் வருவோம் என்று என்ன செய்கிறார்கள், செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்யலாம், பல ஹதீஸ்களில் இருந்து நாம் பார்க்க முடிகிறது. நற்குணத்தில் சிறந்தவர்களாக நபி தோழியர்கள் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விடுகிறார்கள், மௌத்தா போயிடுறாங்க. ஆனால் அதற்கு முன்பே சில கேள்விகளை நபிமாருடைய மனைவிகள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு வச்சிருக்கிறாங்க. நீங்கள் இறந்து விட்டால் உங்களுக்கு பின்பு யார் முதலில் நாங்கள் உங்களை சந்திப்போம் என்று ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் கை நீளமானவர் என்னை முதலில் சந்திப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு ஆலோசனையாக சொல்லிட்டாங்க. கை நீளம்னு சொன்ன உடனே என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரும் ஒரு குச்சியை எடுத்து தங்களுடைய கையினுடைய நீளத்தை என்ன செஞ்சாங்க, அளப்பதற்கு தயாராகி விட்டார்கள். நபிக்கு பல மனைவிகள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கையை என்ன செஞ்சாங்க, அளந்து பார்த்து விட்டு சௌதா ரலி அவங்களுடைய கைதான் ரொம்ப நீளமா இருக்கு, அவங்க தான் ரசூலுல்லாஹ்வை முதலில் சந்திக்க போறார்கள் என்று
நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று அன்னை ஆயிஷா அவர்களை அறிவிக்கக்கூடிய செய்தியை ஹதீஸ்ல படிக்கிறோம். ஆனால் நடந்தது என்னவோ வேறொன்று. நடந்தது என்னது? ஜௌதார் அலி அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பிற்கு பிறகு முதலில் மரணமடைந்து ரசூலுல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? முதலில் மரணம் அடைந்து விட்டார்கள். அப்போதுதான் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் கை நீளமானவர் என்பதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அர்த்தத்தில் சொன்னார்கள் என்றால், அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர், அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர் என்ற அர்த்தத்தில் உள்ளர்த்தம் வைத்து என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை உங்களில் நீளமானவர் என்னை முதலில் சந்திப்பார் என்று சொன்னார்கள். திருமறை குர்ஆனுடைய போதனைகளை கேட்டதனுடைய விளைவுதான் இதெல்லாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு ஏராளமான அறிவுரைகள் சொல்லியிருக்கிறார்கள், ஆண்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், பொதுவாக சொல்லியிருக்கிறார்கள். தர்மம் செய்வது எவ்வளவு சிறந்தது என்பதை திருமறை குர்ஆனும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. இதை கேட்ட ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தர்மம் செய்வதை அதிகம் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்ததனுடைய விளைவு, தன்னுடைய கணவர் இறந்த பிறகு முதலில் சந்தித்த பெண்மணியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். இந்த செய்தியிலிருந்து ஒண்ணு நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். மரணம் என்பது தற்காலிக பிரிவு தான். நாம் மூமின்களாக இருக்கிறோம் என்றால் மீண்டும் நம்மை அல்லாஹ் என்ன செய்வான்? சந்திக்க வைப்பான். அப்ப நமக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் இறந்து என்னை சந்திப்பார்கள் என்ற சொன்ன செய்தியை நாம் என்ன செய்யறோம்? பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த மூமின்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்றால், கஞ்சத்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். இது ஏன் அல்லாஹ் சொல்றானா, சைத்தான் வறுமையை குறித்து மக்களுக்கு பயமுறுத்தி தர்மம் செய்வதை தடுக்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். அதனால் கஞ்சத்தனத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னொரு சம்பவம் நடக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்துல தர்மம் கேட்டு ஒரு பெண்மணி வராங்க. கையில் 2 குழந்தைகள், இருப்பதோ ஒரு பேரித்தம்பளம். அந்த பேரித்தம்பளத்தை அந்த பெண்மணிக்கு கொடுக்கிறாங்க. இயல்பா மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? தனக்கு தேவை போகத்தான் அடுத்தவனுக்கு, தனக்கு மிஞ்சிதான் தானம் சொல்லுவான். எனக்கே வழி இல்லை, நான் எப்படி தர்மம் பண்றது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. தனக்கு போகத்தான் தான தர்மம் அப்படின்லாம் பழமொழி பேசுவாங்க. அப்போ இந்த இயல்புல இருந்து நபி தோழர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. தனக்கே தேவை இருந்தும் பிறரை முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு மனித நேயர்களாக இருந்தால் மட்டும்தான் அது முடியும். இயல்பான மனித நிலையில இருந்து மனிதத்தை நேசிக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் தனக்கே தேவை இருந்தாலும் பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். அதை அன்னை ஆயிஷா அவர்கள் தங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறார். இருந்த பேரித்தம்பளத்தை கொடுத்து விடுகிறார்கள். அந்த பெண்மணி என்ன செய்கிறாள்? கிடைத்த பேரித்தம்பளத்தை 2 துண்டாக பிரித்து குழந்தைகளுக்கு கொடுத்து விடுகிறார். இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அன்னை ஆயிஷா அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி பெண்மணி வந்தாங்க, நான் தர்மம் செய்தேன், அந்த பெண்மணி இவ்வாறு அதை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பல பெண் குழந்தைகளால் யார் சோதிக்கப்படுகிறாரோ அவருக்கு அக்குழந்தை நரகத்திலிருந்து அவரை காக்கும் திரையாக, கேடயமாக அவர்கள் இருப்பார்கள்.
இந்த பெண் குழந்தைங்கிறது எவ்வளவு ஒரு கிஃப்ட். நம்ம உலகத்துல பாரமா நினைக்கலாம், ஆனால் மறுமையிலே அவர்கள்தான் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு கேடயமாக, நரகத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக அவர்கள் இருப்பார்கள். அப்ப பெண் பிள்ளைகளை நாம ரொம்ப கவனமா வளர்த்து மார்க்க அடிப்படையில் அவர்களை நாம் கரையேற்றி விட்டால், அவர்கள் இலக்கை அடைவதற்கு உதவி செய்து விட்டால், தீனில் உறுதியாக அவர்களை வாழ வைத்து விட்டால், நமக்கு கிடைப்பது இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் சொர்க்கம். ஆனா இன்னைக்கு பெண் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? கடந்த ஜும்மால கூட சொன்னேன், ரீல்ஸ் மோகத்தால் இன்றைக்கு பெண் பிள்ளைகள் பர்தா அணிந்து கொண்டே தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்திக் கொண்டு, ரீல்ஸ் மோகத்தால் யாரோ நடித்த ஒரு பாடலுக்கு, ஒரு வசனத்திற்கு தன்னுடைய உடல் பாவனையை வெளிக்காட்டக்கூடிய விதத்தில் நடிக்கிறார்களே. இந்த அளவுக்கு மார்க்க விதிமுறைகளை, மார்க்க சட்டங்களை வரம்பு மீறி செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்கள் எப்படி இருக்கிறார்கள், நபி தோழியர்கள் எப்படி இருக்காங்க, ஒப்பிட்டு பாருங்க. சொர்க்கத்திற்காக உழைத்தார்கள், நரகத்திற்காக பயந்தார்கள். அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்க்கலாம். உயர்ந்த பண்புகளை கொண்ட நல்ல பெண்மணியாக பல நபி தோழியர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ் பெருநாளிலே அல்லது நோன்பு பெருநாளிலே திடல்ல பயான் செய்யறாங்க. தர்மம் அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். பெண்கள் பகுதிக்கும் செல்கிறார்கள், தர்மம் அதிகமாக செய்யுங்கள், ஏனென்றால் நரகத்தில் உங்களை அதிகமாக பார்த்தேன். ரசூலாட்ட ஒரு பெண்மணி உடனே கேள்வி இருக்கிறாங்க, அது என்ன எங்களை மட்டும் அதிகமா பார்க்கிறது, நாங்க என்ன அப்படி தப்பு செஞ்சோம், நாங்க என்ன அப்படி கீழையா இருக்கிறோம், அப்படி கேள்வி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், சபிக்கக்கூடியவங்களா நீங்க இருக்கிறீங்க, இது ஒரு கெட்ட பண்பு, நீங்க சபிக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சபிக்கிறதுனால நரகத்துக்கு போயிடுறீங்க. அடுத்து சொல்றாங்க, கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கூடிய அறிவுடைய ஆண்மகன் இருக்கானே, அறிவு திறமையிலையும் மற்றதிலையும் ஒரு சில இடங்கள்ல ஆண் கொஞ்சம் பெற்று தான். அல்லாஹ்வுடைய படைப்புல ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லோரும் சமம்தான். ஒரு சில இடங்கள்ல பேலன்ஸ் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல ஆண் வலிமையானவராக இருப்பாங்க, ஒரு சில பெண்கள் சில விஷயங்கள்ல வலிமையா பெற்றா இருப்பாங்க. இப்படி ஒப்பிட்டு பார்த்தோம்னா அதுல ஆண் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு அதிகம் இருப்பதால் அந்த இடத்துல மட்டும் ஆண் கொஞ்சம் உயர்ந்தவனாக இருப்பான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அறிவு கூர்மையுடைய, புத்தி கூர்மையுடைய ஆணினுடைய அறிவை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க தெரியுமா, மார்க்கத்தில் குறைவுள்ள, அறிவில் குறைவுள்ள நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, தடுமாற வைத்து விடுகிறீர்கள். அவர்களை நீங்க என்ன செஞ்சிருங்க, உங்களுடைய நிலையிலிருந்து அவர்களை என்ன செஞ்சிருங்க, கீழே தள்ளிவிடக்கூடிய நிலைமைக்கு நீங்க மாற்றி விடுறீங்க என்று இதெல்லாம் சொல்லி, நீங்கள் நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமா, அதிகம் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லிவிடாரு. உடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணி வராங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் இப்னு மசூத் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனைவி ஜைனப். இப்னு மசூத் அவங்க ஒரு நபி தோழர் இருக்கிறார், அவங்களுடைய மனைவி பேரு ஜைனப். அந்த ஜைனப் என்ன செய்றாங்கன்னா ரசூலுல்லாஹை சந்திக்க வராங்க, அனுமதி கேட்கிறாங்க. அப்ப உள்ள போய் சொல்றாங்க, ஜைனப் வந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எந்த ஜைனப்? இப்னு மசூதுடைய மனைவி ஜைனப் வந்திருக்காங்க. அப்படியா, வர சொல்லுங்க. என்ன விஷயம்? நான் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு இருக்காங்க, தர்மம் செய்ய சொன்னீங்க, நான் தர்மம் செய்யலாம் என்று இருக்கிறேன். நான் தர்மம் செய்ய போனால் என்னுடைய கணவர் அந்த தர்மத்தை எனக்கு கொடு என்று சொல்லுகிறார், இதுல எனக்கு நன்மை இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ உன்னுடைய கணவனுக்கு கொடுப்பது தர்மம் தான், நீ அவருக்கு கொடுக்கிறது நன்மைதான், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது நன்மைதான் என்று சொல்லி அதை என்ன செய்கிறார்கள், கணவனுக்கு கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்கிறாங்க.
அப்ப பாருங்க, இறை தூதருடைய போதனை உள்ளத்தில் எந்த அளவுக்கு தைக்கிறது, திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் உள்ளத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நபி தோழியர்கள் ரசூலுல்லா ஒரு கட்டளையை இட்டால் அதை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக எவ்வளவு மெனக்கிடுறாங்க பாருங்க, எவ்வளவு போட்டி போடுறாங்க பாருங்க. இதுல ரெண்டு நன்மை இருக்கு அவங்களுக்கு. ஒன்று, உறவினரை பேணிய நன்மை, தர்மமும் செய்த நன்மை என்று இரண்டு கூலி, இரட்டை கூலி கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு நபி தோழியை பாருங்க, உம்மு முஸரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இவர்கள் குறித்து ரசூலுல்லா சொல்றாங்க, இவர் அன்னதானம் செய்வதில், உணவு பரிமாறுவதில், விருந்தாளியை உபசரிப்பதில் மிகச் சிறந்தவர். இவங்க மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு வசதியான ஒரு பெண்மணி, அன்சாரிகளில் வசதி படைத்த பெண்மணியில் அவங்க ஒருத்தங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, அதிகமா அன்றைய காலகட்டத்துல வயிற்று பசிக்கு உணவளித்தாலே பெரிய விஷயம் தான். அப்படிப்பட்ட நிலையில அன்சாரி தோழர்கள அந்த இடத்தில் வாழக்கூடிய மக்கள் இடத்துல இவர் வசதியானவர். இவர் என்ன செய்யறார், வரக்கூடிய மக்களுக்கு, ஹிஜ்ரத் பண்ணக்கூடிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து விருந்து உபசரிப்பு செய்கிறார், அன்னதானம் செய்கிறார். உணவளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறந்த பண்பை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை மிகச் சிறந்த பெண்மணி, உணவளிப்பதில் மிகச் சிறந்த பெண்மணி என்று அவர்கள் நினைச்சாங்க, பாராட்டக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. ஏன் அவங்க இந்த உணவை பரிமாறினாங்க? அல்லாஹ் அதை திருமறை குர்ஆன்ல 107 3 வசனத்தை எடுத்து பாருங்க. கெட்ட மனிதனுடைய பண்பு எப்படி இருக்கு தெரியுமா? அவன் ஏழைக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை. கெட்ட மனுஷங்க யாரு? கெட்ட மனுஷன். ஏழைக்கு உணவளிக்க தூண்டலன்னா நீ கெட்ட மனுஷன். நம்ம கிட்ட வசதி இல்லைங்க, ஆனா வசதியான ஒருத்தர் இருக்கிறாரு, செல்வந்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம சொல்லணும். நமக்கு கொடுக்க வக்கில்லைன்னா நாம போய் சொல்லணும், வசதியா இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை நல்ல பரக்கத்தா வச்சிருக்கான் பாய், இந்த மாதிரி ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, இந்த மாதிரி ஒரு மனிதர் பொருளாதாரத்துல கஷ்டப்படுறாரு, தொழில கஷ்டப்படுறாரு, உணவுக்கே வசதி இல்லாம கஷ்டப்படுறாரு, நீங்க நினைச்சா இன்ஷா அல்லாஹ் அவருக்கு ஏதாவது கொடுங்க, ஏதாவது உதவி பண்ணுங்க என்று நாம் பரிந்துரை செய்தால் நாம் நல்ல மனிதர் லிஸ்ட்ல வந்துடும். ஏழைக்கு உணவளிக்காதவன் கெட்ட மனிதன். உணவளிக்க அவன் தூண்டுவதில்லை. பிடியுங்கள் அவனை எலும்புல சங்கலியால் பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அவன் ஏழைக்கு உணவளிக்க தூண்டவில்லை. அதன் காரணத்தினால அவன் அல்லாஹ் பிடிக்க சொல்றான். சும்மா பிடிக்க சொல்லுது. அப்போ நம்மிடத்தில் இல்லை என்றாலும் நாம் பிறருக்கு கொடுப்பதற்கு தூண்ட வேண்டும். அதை இந்த பெண்மணி செய்றாங்க, வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்க. இன்னொரு வசனம் இருக்கு, அவனை நேசித்ததற்காக. யாரை? அல்லாஹ்வை நேசித்ததற்காக ஏழைக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள். யாரு? நல்ல மனிதர்கள், ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை நேசித்த காரணத்தினால் ஏழைக்கு உணவளிப்பார்கள், சிறைப்பட்டவர்களுக்கு உணவளிப்பார்கள், அனாதைகளை பேணி பராமரிப்பார்கள், அனாதைகளுக்கு கொடுத்து உதவுவார்கள். அல்லாஹ்வின் முகத்துக்காகவே உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம், உங்களிடமிருந்து எந்த ஒரு பிரதிபலனையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். எப்படி? அல்லாஹ்வை நேசிச்சா இது நம்ம உள்ளத்துல வரணும். அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் நாங்கள் உணவளிப்போம் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக. அல்லாஹ்விடத்தில் தான் அதற்கான கூலியை எதிர்பார்ப்போம், பிரதிபலன் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. நம்ம இவருக்கு செஞ்சா அவர் நமக்கு என்ன செய்வாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. நேத்து கூட கடை வீதிக்கு போனங்க, நண்பர் தான், தெரிந்தவர் தான், பொருள் வாங்க விஷயத்துல பழக்கம். என்னன்னு ரொம்ப நாளா உங்களை பார்க்கலையே அப்படின்னு அவர்கிட்ட சும்மா அப்படி பேசும்போது அவர் சொல்றாரு, கொஞ்சம் வேலை அதிகம்,
கொஞ்சம் விசேஷங்களும் அதிகமாகி போச்சு, செய்முறை செஞ்சா திருப்பி செய்ய வேண்டியது இருக்கு. என்ன சொல்றாரு, அவங்க எனக்கு செஞ்சிருக்காங்க, செஞ்சதுக்கு நான் திருப்பி செய்ய வேண்டியது இருக்கு. 5000 செஞ்சா 10,000 செய்யலாம், ஏலக்காரமா பேசுறாங்க, மட்டமா நினைக்கிறாங்க என்று தன்னுடைய நிலையை நம்மிடத்தில் சொல்லி புலம்புகிறான். இந்த மாசம் மட்டும் ஒரு 70-80,000 செலவு பாய், விசேஷ நாள் அதிகம், உங்க வீட்டுல எல்லாம் இப்படிலாம் கிடையாது, உங்க ஆளுகள்கிட்ட எல்லாம் இப்படி கிடையாதுன்னு நம்மை கொஞ்சம் அவர் எந்த நிலையில் பார்த்தார் என்று தெரியவில்லை, கொஞ்சம் குறைத்து சொல்லுகிறார். ஆனா நம்ம மக்கள் பண்ற விஷயங்கள்லாம் வேற வேற இருக்கு. ஆடம்பரமா திருமணம் பண்ணி என்னென்னமோ செய்யக்கூடிய வேலைகள் இருக்கிறது. ஆனால் அவர் நம்மிடத்தில் சில நல்ல விஷயங்களை பார்த்து விட்டு நம்மிடத்தில் பார்த்து விட்டு சொல்றார், உங்க இடத்துல குறையாதான் இருக்கு, பரவாயில்லாம இருக்கு, இப்போ ஒரு 60-70,000 ரூபாய் எனக்கு செலவு. அப்ப பிரதிபலன், ஒருத்தருக்கு அன்பளிப்பு கொடுப்பது என்பது நன்மை, மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்க யாராவது உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தா வாங்கிக்கீங்க, நீங்களும் பதிலுக்கு அன்பளிப்பு செய்யுங்கள், தப்பில்லை. ஆனால் பிரதிபலன் எதிர்பார்த்து அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, நம்மை குறைவாக மட்டமாக நினைக்கிறார்கள் செய்யவில்லை என்றால். ஒருத்தர் ஒரு நாளைக்கு பெரிய ஆளா இருந்திருப்பான், திரும்ப ஒரு தொழில ஒரு சுணக்கம் வந்திருக்கும், ஒரு இடையூறு வந்திருக்கும், ஒரு நஷ்டம் வந்திருக்கும், தடுமாறி இருப்பான். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நடக்கும், இவன் செய்யவில்லை என்றால் பாரு அன்னைக்கு நான் அவனுக்கு எவ்வளவு செஞ்சேன், இன்னைக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ணலை என்று பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அப்ப பிரதிபலன் எதிர்பார்த்த அன்பளிப்பு இப்படி இருக்கக்கூடாது. அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள், எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உதவி செய்வார்கள். இந்த நிலை இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் இதை நமக்கு கட்டளை இடுகிறார்களோ, அதை முடிந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை நாம் இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிறோம். இந்த தொழுகை முடிந்த பிறகு நம்முடைய வீட்டில் இறைச்சி, சிக்கன், மட்டன் என்று ஏதாவது ஒரு மீன் என்று ஒரு உணவு தயாராக இருக்கும். அதை நாம் நம்முடைய பசி, இந்த தொழுகை முடிச்சோம் ஒரு ஏற்படக்கூடிய ஒரு பசி இருக்குமே, அது வெள்ளிக்கிழமை ஒரு ஃபீலிங் இருக்கும். போன உடனே அந்த சாப்பாடு சாப்பிடும்போது, சாப்பிட்ட பிறகு ஒரு அழகான ஒரு தூக்கம் என்று நம்முடைய லைஃப் வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு வயதான பெண்மணி இருந்தாங்க. அவங்க தன்னுடைய நிலத்தில் கீரை, ஒரு தண்டு கீரை மாதிரி ஒரு கீரையை பயிர் செய்து தன்னுடைய கையாலே அதை அறுவடையும் செய்து அந்த தண்டை ஒடித்து அதோடு வார் கோதுமையும் சேர்த்து ஒரு உணவை தயாரித்து என்ன செய்வாங்க, நபி தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு உணவாக தயாரித்து கொண்டு வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை தொழுகை முடிந்ததும் அதை நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்ப்போம். அந்த உணவு என்பது எங்களுக்கு இறைச்சியை போன்று, மாமிசம் போன்று இருக்கும். அந்த தண்டு என்பது அவ்வளவு ருசியா இருக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த பெண்மணியுடைய வேலையை பாருங்க, உணவளிப்பது, அல்லாஹ்வுக்காக உணவளிக்கிற கூடிய வேலையை இந்த வயதான காலத்திலும் அந்த பெண்மணி செஞ்சிருக்கிறாங்கன்னா, முன்னே சொன்ன இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம், உணவளிப்பது, அல்லாஹ்வுக்காக உணவளிப்பது என்பது மிகச்சிறந்த பண்பு. நபி தோழியர்கள் நற்குணங்களில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற சிறந்த பண்புகளை, உணவளிப்பது, தர்மம் செய்வது, நன்மையான காரியங்களில் ஈடுபடுவது, இறைவன் கட்டளையிட்ட செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு கடைபிடிப்பது என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், செம்மையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். வயதான காலத்திலும் தன்னுடைய கையால் உணவை சமைத்து சஹாபாக்களுக்கு கொண்டு போய் அதை பிரியத்தோடு, பாசத்தோடு, அன்போடு பரிமாறினாங்களே, இப்ப எவ்வளவு அல்லாஹ்வுடைய நேசம் இருந்திருக்கும். அந்த நேசம் தான் அவர்களை இந்த நன்மையான காரியத்தில் ஈடுபட வைக்கும். நாமளும் அல்லாஹ்வை அதிகம் நேசிக்க வேண்டும்.
அந்த நேசம் இருக்கும்போதுதான் என்ன செய்யும், நாம் பிறருக்கு செய்வதற்கு, உதவுவதற்கு, வாழ்க்கையில் அமல்களை கடைபிடிப்பதற்கு, நல்ல விஷயங்களில் ஈடுபடுவதற்கு என்ன செய்யும், அது உறுதுணையாக இருக்கும் என்பதை நம்முடைய இந்த ஜும்மாவின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உரையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளவும் வேண்டும். அடுத்து ஒரு அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரமலானை முன்னிட்டு மார்க்க விளக்க திருமணை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அருகில் உள்ள அனைவரையும் செய்யுங்க, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு கொடுங்க. அவர்களை என்ன செய்யுங்க, இதில் கலந்து கொள்வதற்கு என்ன செய்யுங்க, உங்களால் முடிந்த பங்களிப்பை என்ன செய்யுங்கள் என்று சொல்லி கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்குதவனா அல்ஹம்துலில்லாஹ்.